அம்மா என் உச்சி மகாளி நீ கருகுருகி பிறந்ததால கருகுருகி பிறந்ததால கருமாறி அக்கினி மாரியம்மா சடையோடு பிறந்ததாலே சட மாரியம்மா உன் பேர் மாறி மாறி பிறந்ததாலே மாரியம்மா உன் பேர் உச்சி கண்ணில் பிறந்த வேலை உச்சியினி மாகாளி என்ன வேண்டும் ஏது வேண்டும் மாகாளி ஈசனிடம் கேட்டிடம்மா உனக்கு அக்கினி மாறி அம்மா உன் பேரு சடையோடு பிறந்ததினால் சடமாறி கருகுருகி பிறந்ததினால் கருமாறி மாறி மாறி பிறந்ததினால் மாரியம்மா ஏற்கனவே உனக்கு உச்சினி மாகாளி என்று ஒரு பெயர் இருக்கு தீயுக்குள்ள பாய்ஞ்சதால நீ தீப்பாச்சி அம்மா பாரு என்ன வேண்டனாலும் சரிதான் ஈசங்கிட்ட நீங்க தயங்காம கேளுங்க பார்வதி வந்து உங்களுக்கு என்ன உண்டு அப்ப பார்வதியுடைய அக்கா புருஷன் உனக்கு என்ன உண்டு நான் உங்களுக்கு அத்தான் உண்டு அத்தான் 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 உண்டு அப்படியா அத்தானு உண்டு அதானே அத்தான் உண்டு நீங்க எனக்கு கொழுந்தியா உண்டு கொழுந்தியா என்ன கேட்டாலும் இந்த பகவான் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் எல்லாத்துக்கும் கொழுந்தியால ரொம்ப பிடிக்கும் இவ கல்யாணம் முடிச்சிட்டு வந்த நேரம் தான் நம்ம மனைவி அத்தாம்னு கூப்பிடுவா கேட்டிடம்மா அம்மா உச்சி மகாளி அவ பார்த்தாரு என்ன தாயான உச்சி மகாளி 8 பேர்களும் ஆண்டவா எனக்கு என்ன வேணும் தெரியுமா எங்க ஊரு சொந்த ஊரு எந்த ஊரு பிறந்தது நாகலோகம் உங்க அப்பா பேரு நாகராஜன் நாகக்கண்ணி புரிஞ்சுக்கிட்டா நீங்க 8 பேரும் கூட பிறந்த தங்கச்சி அக்கா தங்கச்சி 8 பேர்களும் என்ன இப்ப என்ன தெரியுமா நான் உங்களுக்கு அத்தான் நீங்க எனக்கு கொழுந்தியா இந்த கொழுந்தியா என்ன கேட்டாலும் நான் தருவேனம்மா அம்மா என் உச்சி மகாளி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா கொழுந்தியால பிடிக்காம இருக்குமா கொழுந்தியால பிடிக்காத ஒரு ஆண்மகன் யாராவது இருப்பாங்களா ஏன் தெரியுமா கொழுந்தியால ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இவளை திருமணம் முடித்து தாலி கட்டிட்டு வந்த ஒரு மாதம் தான் அத்தா அத்தாம்னு கூப்பிடுவா ஆனா கொழுந்தியா அப்படி கிடையாது அவ ஆயுசூல்ல மட்டும் அத்தான் 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா பாத்தியா அதனாலதான் கொழுந்தியால எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி கொழுந்தியான்னு சொல்லக்கூடியது யாரு தெரியுமா நம்மளுடைய குழந்தைகளை பாதியாவாதான் ஆமா மூத்த குழந்தையே கொழுந்தியாதான் அதனாலதான் எல்லாத்துக்கும் கொழுந்தியால ரொம்ப பிடிக்கும் கொழுந்தியா என்ன கேட்டாலும் சரி இல்லன்னு சொல்லாம அள்ளி கொடுத்துருவாங்க என்ன கேட்டாலும் அந்த அறிவேனம்மா பார்த்தாலும் நம்மள வச்சுட்டு மகாளி ஆண்டவா சிவபெருமானே எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா குளிப்பதற்கு தடாகம் வேண்டும் குளிப்பதற்கு தடாகம்
வேண்டாம் 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 இடைஞ்சலு வேண்டாம். ஆனா எங்களுக்கு குடி இருக்கிறதுக்கு இடம் வேணும். குடியாரம் கூட எங்களுக்கு வேண்டாம். குடிகாரனா? ஆம்பளையே வேண்டாம், அப்புறம் என்ன குடிகாரன்? நீதானமா சொன்ன குடியிருக்க இடம் வேணும்னு. இடம் வந்து ஒரு ஓலை குடிசையா இருந்தாலும் அது எங்களுக்கு சொந்தமா இருக்கணும். ஒரு சாணம் இடம்னாலும் எங்களுக்கு சொந்த இடமா இருக்கணும். முதல்ல எங்களுக்கு கோட்டை வேணும். என்ன கோட்டை? காளி கோட்டை வேண்டும். வீரவாண்டிய கட்டகும்பம் கோட்டை வைத்திருச்சா? அதெல்லாம் வேண்டாம். அது வேண்டாமா? எங்களுக்கு சொந்தமா எங்க பேரை சொல்லி வாழணும். 30 கோட்டை போட்டு நாங்கள் முஷியாம வாழ வேண்டும். அதுக்கப்புறம் எங்களால வந்து என்ன செய்ய தெரியுமா? முதல்ல குளிக்கணும். குளிக்கணுமா? குளிக்காம எப்படி இருக்கும்? இந்த பனிக்குள்ள எல்லாம் குளிச்சா சளி பிடிச்சுக்கிடுமா? அப்படியா? ஆமா, குளிக்க போயிட்டு திரும்பி வந்துட்டோம். ஆனா குளிக்காமல் எங்களால இருக்க முடியாது. எனக்கு குளிக்காம இருக்க முடியாது முதல்ல. ஆமா, காலை குளியல் கடவுளுக்கு உகந்தது. மாலை குளியல் வந்து மனைவிக்கு உகந்தது. குளியல் வந்து முதல்ல வந்து நம்ம உடம்பும் சுத்தமாகும், நம்ம உள்ளமும் சுத்தமாகும். அந்த காலத்து பெரியவங்க அழகா சொல்லியிருக்காங்கண்ணே. காலை குளியல் வந்து கடவுளுக்கு உகந்தது, மாலை குளியல் வந்து மனைவிக்கு உகந்தது. ஆனா மத்தியானம் குடிக்கிறது நமக்கு உகந்தது. மத்தியான குளியல் உள்ளவங்க நம்ப கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனாலும் இருக்கக்கூடிய என் ஆண்டவன் என்ன கைய கட்டுத காலை கட்டுத அப்படியா? ஊசி நிறைய போடுவாங்க. சரி சரி. தடாக வேண்டும், கும்பிடுவதற்கு லிங்க வேண்டும். எங்களுக்கு ஆம்பளையே தேவையில்லை. வீட்டிற்கு வேப்ப மரம், விளையாடுவதற்கு எங்களுக்கு ஆலமரம், அது பூக்களை பறிப்பதற்கு எங்களுக்கு பிருந்தாவனம் பூங்காவனம் சொந்த வனமா இருக்கணும். அப்படி சொன்ன போடு ஆண்டவன் அத்தனையும் கொடுத்தா 100 அவ கேட்டது உச்சிமாவாளி அம்மா கேட்டது 101 லிங்கம். ஆனா ஆண்டவன் பகவான் வந்து கொடுப்பதில் கொஞ்சம் கெட்டிக்காரர் அல்லவா? குழந்தையா கேட்டது இவளுக்கு நம்ம கூடுதலா கொடுத்தா தான் நம்மள மதிப்பா. அப்படி 101 கேட்டதுக்கு பகவான் 103 கொடுத்தாரு. பாடகலிங்கம், வைத்திலிங்கம், சிவலிங்கம், அப்புறம் இன்னொரு சொக்கலிங்கம். அப்படியா? சரி சரி. ஆமா, எடுத்தது கடைசியில ஆத்மாலிங்கம். இந்த ஆத்மாவையும் பகவான் சேர்த்து கொடுத்துட்டாரு. லிங்கத்தை வாங்கினால் லிங்கேஸ்வரியானவள், என் அம்மாள் உச்சிரி மாகாளி அம்பிகையானவள் வருகிறான் வருகிறா. சிங்கமுக தண்டிகளா, சிங்கமுக தண்டிய சிவன் கொடுத்த பாக்கியமா. முப்புறம் கோட்டையில முப்புறத்திற்கு வருகிறார். அந்த முப்புறத்தில வந்தா என் தாயான உச்சிமகாளி 8 பேர்களும், அட்டகாளி என்று சொன்னாலே 8 பேர்களும் வருவார்கள். அந்த அட்டகாளிகள் 8 பேர்களும்
திரிபுரத்திலே வந்து சரி 103 லிங்கத்தை இறக்கி வச்சாயா. அம்முட்டி இறக்கி வச்சுட்டா பாத்துக்க. பெரிய காளி கோட்டை தக 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 உருவாகுது. உருவாகிட்டே காளி கோட்டையானது தங்க கோட்டை, விமலர் கோட்டை, வெள்ளி கோட்டை, அப்படி கோட்டை கோட்டையா உருவாகுது. எத்தனைதான் வீடு இருந்தாலும் அந்த வீட்டுல வந்து பொருள் அலங்கார பொருள்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் வீடு நிறைஞ்சாக்கல இருக்கும். என் தாயான உச்சிமகாலி நாம கோட்டை போட வேண்டும். மண்ணால கோட்டை போட்டா மழை வைடால் கரையும். தன்கத்தா கோட்டை போட்டா தனலடித்தல் இழகு. வெண்கலத்தல் கோட்டை போட்டா கோட்டை போட்டா வெயிலடித்த இழகு என்று கைப்பிடியா வாங்கி வந்து பணத்துக்கு 10 செங்கல் பவுசுடனே வாங்கி வந்து ஈய கோட்டை எதல கோட்டை எதல கோட்டை 7 சுற்று கோட்டை போட்ட கோட்டை போட்ட ஈய கோட்டை எதல கோட்டை சுட்டு கோட்டை போட ஒன்றாம் பாடி தலம் ஓலை பூஷாவடி 2ஆம் பாடி தலம் எட்டுகிரி மேடைகள் 3ஆம் பாடி தலம் முத்து வர்ணசாவடி உச்சினி மாகாரி 4ஆம் பாடி தலம் நடகுட தண்டியலம் 5ஆம் பாடி தலம் அரக்கு வைத்த சாவடி 6ஆம் பாடி தலம் மண்டபம் உச்சினி மாகாளி 7ஆம் படித்தலம் எறும்பு எற மேடைகள் 8ஆம் படித்தலம் ரெட்னகிரி மேடைகள் 10ஆம் படித்தலம் 10 கலிங்கி வர்ண மேடைகள் சுற்று கோட்டை போட்ட எருமத்தல செய்துவாய் அட்டகாலி 8 பேர் 10 சுற்று கோட்டை போட்ட பசு தலைய அலங்கரி பொன்னால கோபுர பொன்னால கோபுர கண்கட்டாலே கொடிமரமா
எந்த உச்சி மகாளி புதுப்பேட்டையில் இருக்காரே யாதவ குலத்தில இதே உச்சி மகாளி அம்மா தான் முப்புறத்திலே தனக்கு என்று ஒரு ராஜ்யத்தை கட்டி இது காளியர்கள் கோட்டை இங்க ஆடவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படி உத்தரவின்றி நீங்கள் வந்தீரானா உங்க தலை எர்ரவல் தலை ஆயிரும் உத்தரவின்றி வந்தீங்கன்னா தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மையான காளியர்கள் 8 பேர்களும் சரி கும்புரம் கோட்டையில கல்வெட்டுல பதிய வச்சாங்க சத்தியத்துல யாருங்க வரக்கூடாது என்று இருக்கும்போது முப்புறத்தில எங்க அம்மையான உச்சிரி மகாளி கோட்டை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது கோட்டை வளர்ந்து கொண்டு இருக்கும் போது உச்சிரி மாகாளி அம்பிகையானவள் கோட்டையில கொடியின் நட்டி கொடி மரத்தில பட்டோங்க கோட்டையில கொடியின் நட்டி கொடி மரத்தில ராஜாங்க நடத்தி வாரன் மாகாளி பேட்டையத்த ஆட்சி செய்தாள் புதுப்பேட்டையை ஆட்சி செய்தாள் அரசாட்சி செய்து வாரன் மாகாளி ராஜாங்கம் செய்து வார உச்சி மகாளி ராஜாங்கம் செய்து வார உச்சி மகாளி பாடுவேனே நானும் பலகால உனை தொழுது உச்சினி மகாளி உள்ளத்தில் அருள் புரியும் 8 மக காளியர் அக்கா தன்கை 8 பேர் உன்னுடைய புகழை பாட உகந்தனக்கு அருள் புரிவாய் மகா காளியர்கள் அக்கா தன்கை 8 பேர்களும் காளி கோட்டையானது வளர்ந்து கொண்டு இருக்கிறது சிவன் கோட்டையோது தனிந்தது அமரதேவ முனிவர்களை எல்லாம் பால் குடங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் வருகிற போது என உச்சிரி மகாளிக்கு கோபம் வந்தது அடிமேல அடியெடுத்து அவமானமா பேசுகிறார் உடனே அமரதேவ முனிவர்கள் அழுது புலம்பி ஆண்டவன் இடத்திலேயே சொன்ன போடு அப்ப ஆண்டவன் சிவபெருமான் எப்படியாவது அம்மா கிட்ட இருக்க லிங்கத்தை நம்ம எடுக்கணுமே லிங்கத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணனை வரவழைத்து யோசனை கேட்டுக் கொண்டிருக்க மச்சிரிசி மணமடிலே மகிடாசூரனானவன் சிங்கமகசூரன் யாழி மகசூரன் குதிரை மகசூரன் மூகசூரன் எல்லாத்துக்கும் பெரியவன் எல்லாத்துக்கும் ஏற்றபாவி மகிடாசூரன்
சிரசு உண்டு 2000 கரங்களும் மலை போல புஜமோ பருவதம்போல் மேனிகள் மகிழா இந்த சூரனானவன் முன்னொரு காலத்தில வரமுனிவராக இருந்தவன் வரமுனிவராக இருக்கும் போது அகசியரை வா என்று கேட்காமல் இருந்ததினால அவன் தலை எருமைத்தலையாகவே மாறியதான். எருமைத்தலை சிரசோடு மகிடாண்ட சூரனானவன் எதுவுமே புள்ளியும் சாப்பிட மாட்டான், கல்லணி தண்ணி குடிக்க மாட்டான். அவன் சாப்பிடுறது பூராமே அசைவம் தான். அவனும் பசி பொறுக்க முடியா ஆவி அந்த மகிடாசோ மாறானே வாரா மகிடாசூரை மாறபோ ஒரு ரொம்ப நல்ல ரிசியவர் படுகளிங்க வைத்துக்கோள். ரோம ரிசியானவர் இந்த மகிடாண்ட சூரனுக்கு கௌதல கரடி மாதிரி தெரிகிறது. மகிடாசூரனுக்கு கரடி என்று நினைத்து கையில் எடுத்தான், கபாலமாக புசித்தான். ரோமரிசி ஜீரணமாயிட்டாரு. படுகளிங்கன் தொண்டையிலே சிக்கி கொண்டது. நினைத்ததெல்லாம் நடக்கிறது. அந்த படுகளிங்கத்தினுடைய மகிமையால ஆண்டவனை கண்டு ஆண்டவன் இடமதில எல்லா வரங்களையும் வாங்குகிறான். வெட்டினாலும் சாகக்கூடாது, நான் குத்தினாலும் சாகக்கூடாது, எந்த ஆம்பளையும் என்னை வந்து அசைக்க கூட முடியாது. இப்பேற்பட்ட இந்த மகிடாண்ட சூரனுக்கு அவனுக்கு பெண்ணான சாவுயன் பெண்ணான எழுதிவை மகிடா நல்ல சூரனைய தேவுக்கேனே மாடையன் சுமக்க சொல்வான் மடுகுட சுமக்குகிற மதுவதில காணு பேடி மதுகூரை அடிக்கிறான் பிடிக்கிறான். நாம மட்டும் குடிச்சா போறாரு, குடிக்காதவர்களையும் குடிக்க வைக்கிற. என்ன குடி? மதுவு, சாராயம், கல்லு, அபினு, கஞ்சா இதெல்லாம் கலந்து குடிக்க சொல்றான். அப்பதானே போத கிக்கு இருக்கும். மகிடாசுரனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் பெருகுகிறது. ராமா என்று சொன்னவரை முனைநாக்க பிடித்திழுத்து அடிநாக்க அறுக்கிறான். இதை வந்து ஆண்டவனிடத்திலேயே ஆவலாதி சொல்லும் போது அப்படின்னா என்னது? ஆண்டவன் சிவபெருமானானவர் உடனே கண்ணனை வரவழைத்து யோசனை கேட்டுக் கொண்டிருக்க அதன நமக்கு தான் எல்லாம் தெரியும்ல, சொல்ல வேண்டியதானே. அப்ப மகிடா சூரனை வதை முடிப்பதற்கு திரிபுரத்தில் இருக்கிறாளை உச்சிரி மாகாளி. திரிபுரி சுந்தரி வந்தாதான் மகடன் தலைய அறுப்பா. கண்ணனை வரவழைத்தார். காயவன் தூயவன் வருகிறார். அத்தான் நான் லிங்கத்தை நான் எடுத்துட்டு வாரேன். பண்டாரம் சொருபம் கொண்டு வந்து காளி கோட்டையை கண்டு ஏகாம்பரமான வம்பு விதங்கள் செய்து, அம்மா ஏ உச்சிரி மகாளி, நான் சொல்லக்கூடிய மந்திரம் உனக்கு பலிக்க வேண்டுமானா லிங்கத்தை எடு, சமுத்திரத்துல கொண்டு வந்து போடு. அப்புறம் வந்து நீ தாத்தாவை வந்து பாரு. தாத்தா என்று நினைத்தா பண்டாரம் என்று புரியவில்லை. கிழவன் என்று நினைத்தால் கண்ணன் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆண்டி என்று நினைத்தால் ஆயவன் என்று தெரியவில்லை. லிங்கத்தை எடுத்தா தங்கச்சி தாத்தா கிட்ட மந்திர நாமம் படிக்கணும். லிங்கத்தை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தில் வந்து போட்டாள். அத்தனை லிங்கத்தையும் போடும் போடும் என் தாயான அம்மையான முப்புடாதி
குருலிங்கத்தையும் சிவலிங்கத்தை எடுத்து விழுங்கினா அவளுக்கு வந்து 2 சிரசு முளைத்தது. ஏற்கனவே இருந்தது ஒரு முகம், லிங்கத்தினுடைய மகிமையால 2 1 3 முகம் வந்தது. 3 முகம் கொண்டு வந்த முப்புடாது என்ற பெயரோடு வந்து தாத்தாவை வந்து பார்க்கிறா, காணவில்லை. கண்ணன் ஆகாயத்தில் நின்று கொண்டு ஏ அம்மா ஏ உச்சிரி மாகாளி, ஏ அம்மா அம்மா உச்சி மாகாளி, ஆண்டி உட வார்த்தைகள் எரியாட காளி கோட்டை எரியும் அம்மா தீப்பிடி, மண்டபம் இடியும் மதில் சிவரும் சாயும், கோட்டை இடியும் கொடிமரமும் சாயும். இன்னும் 8 நாளுக்குள்ள ஏ உச்சினி மாகாளி, இன்னும் 8 நாளைக்குள்ள உன் கோட்டை எடியும் கொடிமரமும் சாயும் அம்மா. இந்த கண்ணன் மச்ச சுருவம் கொண்டு சமுத்திரத்தில் பாய்ந்து லிங்கத்தை எடுத்து பகவானிடத்திலே கொடுத்தார். உச்சினி மாகாளி அக்கா, ஏ பத்திரகாளி, ஏ சந்தனமாரி, உப்புடாதி, நமக்கு இளவன் என்று நினைத்தோம், வாய கொடுத்து நமக்கு வகை மோசம் வந்து விட்டது. இனி 8 நாளுக்குள்ள நம்ம எரிந்து விடுவோமோ என்று பேசிக் கொண்டு இருக்கும் போது கண்ணனோ பார்த்தார், அத்தானே இனிமே நாம கொஞ்சம் கூட பொறுக்க கூடாது, காளி கோட்டையை நம்ம எரிக்க வேண்டும். அதுக்கு ஒன்றே ஒன்று உங்க ஹெல்ப் உதவி தேவைப்படுது. நான் வந்து உங்களை பார்த்து சிரிப்பேன், என்ன பார்த்து சிவபெருமான் சினக்க வேண்டும். யார் சிரிக்கணும்? கண்ணனு சிரிக்க வேண்டும். அப்படி சிரித்தா அதுக்கப்புறம் நடக்கத பாருங்க, கோட்டை தீப்பிடிச்சு எரியும் என்று உச்சிரி மாகாளி அம்மாளுக்கு படிவச்சு பார்த்து அங்க அரி சிரிக்க சிவன் சினக்கும் போது சிவன் பெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து 3 தீப்பொறிகள் வந்து விழுந்தது. அந்த முப்புறம் கோட்டையில் விழுந்த போது எரியாண்ட காளி கோட்டை எரியுதைய தீப்பிடித்தோ, தங்க கோட்டை எரியுடையா, கனல் கோட்டை எரியுதையா, ஏ முப்புறம் கோட்டை எரியுதையா, அட கோட்டையாது இடியுடையா, அட கொடிமரம் சாயுதையா, 8 நாளா அது எரியுதையா தீப்பிடித்தோ, அம்மையான முப்புடாடி ஏ சிரசு 3 மேகாம ஏய் ஆகாயத்தை பார்ப்பாளா, ஆண்ட வேற சிவபெருமா எரிக்க கூட விவரம் என்ன ஏது செய்தோமையா, ஆரவார சொருவம் கொண்டு ஏ ஆண்டவா நாங்க என்னையா உங்களுக்கு செய்தோம், என்ன பாவம் செய்தோம், நாங்களும் உண்டு எங்க கோட்டையும் உண்டு அப்படி நாங்க இருந்தோம். எங்க கோட்டையை நீங்க எரிச்சிட்டீங்களே, என் தங்கைமார்கள் 7 பேரும் எரிந்து விட்டார்கள். எனக்கு சிரசு 3 வேகலைய அம்மா, ஏ முப்படாதி அம்மா, காளியர்களே உங்களுக்கு நான் உயிரை தருகிறேன். ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, மகிடா சூரனை, அந்த மகிடா நல்ல சூரனையோ சங்காரம் செய்த வேண்டும். மாகாளி முப்புடாடி சங்காரம் செய்தையானா கேட்ட மரம் தருமேனம்மா, பகவானு சொன்ன போது அம்மையான முப்புடாடி ஆட்டுமென்று சம்மதித்தார். ஆண்டவன் சிவபெருமான் எரிந்து போன சாம்பலையும் கூட்டி திரட்டுகிறார். தீர்த்தமத தாந்தளித்து திறம்பால் தட்டும் போது யார வார சொருமம் கொண்டு அட்டகாளி 8 பேரா உச்சினி மாகாளி வாராளே வாராளே பத்திரகாளி சொருமம் கொண்டு 18 கைகளோடு என் பத்தினியால் உச்சி மகாளி ஏ ஆரவார சொருவம் கொண்டு மகிடா சூரங்கோட்டையில சண்ட கோடி நாட்டு மாளா உச்சி மகாளி வார போடு மகிடா சூரனவன் உச்சினி மகாளி வார போது மகிடா சூரவே நல்லா தூங்குகிறான். குரட்ட போல
போட்டு உறங்குகிறான். எண்ணெய் தேத்து தலைமுனைக்கு எருமை கடா கறி சமைத்து ஒரு எருமக்கடாயும் கறி சமைத்து மது குடிச்ச வெறியான மாபாவி தூங்குகிறான். அப்ப உறங்குகிற மகிடாசுரம் பக்கத்துல வருகிறா. எப்படியாவது இவனை உசுப்பனமே என்று என அம்மையான மாகாளி அவனை தேடு போல சொருவம் கொண்டு உச்சீனி மாகாளி மகிடாசூரனையும் தேடு போல கொட்டுவாளா. உச்சீனி மாகாளி தேடு வந்து கொட்டும் போது தெளியலைய உறக்கமாறு பாம்பு போல சொருவம் கொண்டு பத்திரியால் வாராளே பாம்பு வந்து கொட்டும் போது மகிடாசூரனவே திரளைய உருளைய மாகாளி அம்பிகையா இந்தாய உச்சி மகாளி வாராளே மாறாளே கருங்காலி உலக்கையத்தா கைப்பிடித்து கொண்டு வாரா. உலக்க கொண்டு அடிக்கும் போது படுத்திருந்த மகிடாசூரன் உருளைய பெறலைய ஏபயலே மகிடாசூரா என்ன செய்ய போறேன் என்று கண்ணனை நினைத்த போது கண்ணனை நினைத்தார். ஏ அண்ணா கண்ணா மகிடாசூரனை சங்காரம் செய்ய வேண்டும். உடனே ஆயக்கண்ணன் 1000 வெள்ளாடு நிறை சாய்த்த வைத்தார். அந்த வெள்ளாடு வருகுதையா மகிடாசூரம் மேலையல்லோ மிதிக்குதையா வெள்ளாடு. ஆடு வந்து மிதித்த போது அரும்பாவி மகிடாசூர படுத்திருந்த மகிடாசூர சித்தரும்போ கடித்தது போல் தெளியுதையா உறக்கமாது. கடித்தது போல உறக்கமானது தெளியுதது. தட்டு தடுமாறி இழந்தரிட்டா. அடை மகிடாசூரா இழந்தரிடா அப்படின்னு சொன்ன மகிடாசுரன் தட்டு தடுமாறி இழந்தரிட்டான். ஒரு பெண்ணாக இருந்ததுனால உயிர் பிழைத்து போடி என்றான். உடனே படுத்திருந்த மகிடாசுரன் பக்கத்தில குடும்பி எட்டி பிடிக்கிறா. அவ குடும்பி எட்டி பிடிப்பாளா கொதவலைய அறுப்பாளா. உச்சீனி மாகாளி மகிழா சூரனையும் 1000 சிரசதில்ல நடு சிரச பிடிப்பாளா. ஒரு சிரச அறுப்பாளா. ஒரு சிரசு அறுக்கும் போடு மறு சிரசு முளைக்குதையா. ஒரு சிரசு அறுக்கும் போது மறு சிரசு முளைக்குதையா. ஏ மகிழா சூரனுக்கு அறுக்க தலைமுனைக்கு அரும்பாவி என் மகிடாசூரன் அறுக்க தலை முளைத்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த மகிடா இந்த சூரனுக்கு ஏன் அப்படி வாரா ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்துச்சுன்னா 1000 மகிடாசூரனாக வருகிறான். ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 1000 மகிடாசூரன். 10 சொட்டு ரத்தத்துக்கு 10,000 மகிடாசூரன். உச்சிரி மாகாளி அம்மாய் சுத்தி ஒரே மகிடத்தாலதான் பார்த்தால் என் மாகாளி ஆண்டவரை நினைத்த போது பகவான் கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தை எறிந்தார். இத வாங்குறத மகிடாசூரன் பார்த்தான். ஆகா இவ பொல்லாத காளியாக இருக்காளே நாமளை கொன்றாலும் கொன்றிடுவா என்ற மகிடாசூரன் ஓடும் போது பின்தொடர்ந்து விரட்டி வருகிறாள். ஏய் மகிடாசூரா இன்னைக்கு என் கையால தாண்டா உனக்கு சாவு என்று பின்தொடர்ந்து விரட்டி வரும்போது அப்பதான் அவனுக்கு மரண பயம் கொடுக்கிறது. அம்மா ஏ காளி உச்சிரி மாகாளி உன் கையால நான் சாவது நிச்சயம் என்னை கொல்வது நிச்சயம் அம்மா. ஆனா நான் அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டேன். என் தொண்டையில படுகள் லிங்கம் சிக்கி இருக்கு. ஒரு லிங்கம் இருக்கு தொண்டையில. அதை எடுத்தன்னா பல்லு பிடுங்கிற பாம்பு மாதிரி நான் கீழே விழுந்துருவேன். அந்த லிங்கத்தை நீ எடுக்கும் போது ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழக்கூடாது.
மகிடாசுரா உன் ரகசியத்தை சொன்னதினால உயிர் இருக்கும் ரகசியத்தை சொன்னதினால உனக்கு என்னடா வேணும் அடியா உடனே பார்த்தார அம்மா ஏ மாகாளி உனக்கு நடக்கக்கூடிய கிருமைகள் அத்தனையும் எனக்கு நடக்க வேண்டும் மாப்படப்பு நீ வச்சுக்கோ மாமிச படப்பு மகிடனுக்கு பூப்படப்பு அம்மாளுக்கு புனர்படப்பு இந்த மகிடனுக்கு கதலி குளம் உனக்கு கருங்குடாய் எனக்கு துள்ளு மாவு அம்மாளுக்கு துள்ளு குட்டி மகடனுக்கு இது தந்தா எனக்கு போதுமா ஆனா உனக்கு முன்பூச்சை எனக்கு பின்பூச்சை கொடுத்தா போதும் அத்தனையும் தாரன் என்று என் அம்மாள் காளி உச்சரி மாகாளி மகிடாசுரன் தொண்டையிலே இருக்கக்கூடிய படுகளிங்கட்ட ஒரு குத்து திருக்குனா லிங்கம் தூர போய் விழுந்துருச்சு வேதாள ரத்தத்தை குடிக்கிறதுக்கு ஆண்டு இருக்கிறது அம்மா சூளம் கொண்டு குத்துவாளா ஏ உச்சி மாகாளி உள்ளாட மகடனையோ புனர் பூஜை போடுவாளா சாகாட மகடனையோ சங்காரம் செய்துவாரா அம்மையான மாகாளி மகிடா சூரனையோ சங்காரம் செய்தலவோ சிம்மனல்ல வாகனத்தில் வாகனத்தில் வாராளே மாகாளி மகிடாசூரனை சங்காரம் செய்டு பொல்லாத மகுடனை மாபூஷை போட்டு சிம்ம வாகனத்தில் வருகிறார் அப்ப ஆண்டவன் வைரவராக காட்சி கொடுத்து வைரவரை கைப்பிடித்து ஆண்டவன் இடத்தை முட்டு மரத்தை வாங்கினார் பச்சை முட்டை யார் மேலே போடுவது என்று சொல்லி பகவான் மேலே முட்டை எல்லாம் விதைத்தார் பகவான் போட்ட முத்தானது பாலாக சொரிகிறது கத்திரி பழம் போலே கணிந்துடுமா சிலது முட்டு வேப்பம் பழம் போலே வெம்பிடுமா சிலது முட்டு அப்ப பார்த்தால் பார்வதியானவள் பகவானை காப்பாற்றுவதற்காக கண்ணங்கிட்ட வந்து யோசனை கேட்கிறார் அப்ப கண்ணன் சொல்ற அம்மா பார்வதி உச்சிரி மாகாளி பத்திரகாளி கோபக்காரி அவகிட்ட நான் பேச முடியாது ஏற்கனவே என் மேல அவ கோபத்துல இருக்கிறா எதுக்கு லிங்கத்துல எடுத்துட்டேன்னு சொல்லி அதனால நீ என்ன செய்யணும் உன் கணவனை காப்பாற்ற வேண்டுமானா நீ தான் முந்தாணி பட்டெடுத்து முந்தி பிச்சை கேட்க வேண்டும் ஆதிபரா சக்தியானவள் வருகிறார் ஏ உச்சிரி மாகாளி போடம்மா முந்தி பிச்சை ஏ அம்மையான மாரியம்மா ஏ உச்சிரி மாகாளி பொல்லாத தன்கையரே மாங்கலிய பிச்சையது மடி மீது போடம்மா திருமங்கலிய பிச்சையது திருபூரணி போடம்மா என் தன்கையரே மாகாளி எனக்கு போடம்மா மிந்தி பிச்சை பொல்லாடை உச்சிரி மாகாளி என் தன்கையரே அப்படி சொன்னபோது அம்மா உச்சி மகாலியும் சிரித்தாள் அக்கா ஏ பார்வதி உன் வாழ்க்கையில நான் விளையாடுவனா விளையாட மாட்டேங்க அத்தான நான் காப்பாத்துதேன் முட்டை தந்தாரே முத்தினுடைய ஊரையும் பேரையும் சொல்ல வேண்டும் அப்ப ஆண்டவன் சிவபெருமான் உச்சிரி மாகாளி பக்கத்திலே வந்து உச்சியில போட்ட முத்து ஏ உச்சிரி மாகாளி உச்சி பிழை முட்டதுதான் வெற்றியில போட்ட முட்டு நெத்தி சுட்டி ஆகுடம்மா முகத்தில போட்ட முட்டு முருமானி ஆகுதம்மா நாக்கதில போட்ட முட்டு நாத சக்கரம் ஆகுடம்மா கண்டத்தில போட்ட முட்டு கட்டி முட்டு ஆகுதம்மா வயிறுல போட்ட முட்டு வயிறு முட்டு ஆகுதம்மா முதுகில போட்ட முட்டு ராஜபிள்ளை ஆகுதம்மா தொடையில போட்ட முத்து தொடவாளை ஆகுடம்மா கணுக்காலில் போட்ட முட்டு கட்டி முட்டு ஆகுடம்மா பாதத்தில போட்ட முட்டு பாத சக்கரம் ஆகுடம்மா அம்மா உச்சிரி மாகாளி பம்பை பிறக்குதம்மா உனக்கு பளிங்கி வர்ண பாறையில சூளம் பிறக்குதம்மா சந்திரகிரி உனக்கு இந்திரகுலாம் பிரமு பிறக்குதம்மா பிச்சாண்டி சன்னடையில் உச்சிரி மாகாளி உனக்கு அழகு பிறந்தது அயோத்தி மாநகரதியில
உடுக்கை பிறக்குதம்மா உத்திராஜ பூமியில வேம்பு பிறக்குதம்மா உனக்கு விஜயநகர பட்டணத்தில் வேம்பு பிறக்கும் போது உச்சி மகாளி பிறந்து வந்தாய் பூரையும் பேரையும் சொன்ன போடு ஆண்டவனுக்கு முட்டை எல்லாம் இறக்குவதற்கு விபூதி எடுத்தா வேப்பங்கொலையை எடுத்து வந்து என் அம்மாள் உச்சி மகாளி 8 பேர்களும் ஆண்டவன் பகவானுக்கு முன்னால விபூதி கொண்டு போடுவாளா விபூதி கொண்டு போடுவா